ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது சண்டே Q&A வீடியோ தான். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஒன்று ஆன்சர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான ஒரு கொஸ்டின், லைக் ஒரு சின்ன ஒரு அப்டேட் அப்படின்னு கூட சொல்லலாம். அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்பில் மில்லியன்ஸ் ஆஃப் சேனல்ஸ்க்கு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பை ஜஸ்ட் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லாமல் 500 சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே எல்லாருக்குமே கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒரு விஷயம், கம்யூனிட்டி போஸ்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை பற்றி நம்ம அப்டேட் வீடியோலையும் சொல்லியிருந்தோம். பட் பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டி டேப் இனேபிள் ஆகிறது அப்படிங்கிறது உடனே இப்பவே நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. அந்த அப்டேட் நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு இனேபிள் ஆகுமா ப்ரோ, எனக்கு இப்பவே வந்துருச்சு, எனக்கு என்னைக்கு இனேபிள் ஆகும், ஒரு நாளைக்கு இனேபிள் ஆயிருமா, இல்லை அடுத்த வாரம் இனேபிள் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஜஸ்ட் அதுக்கு டைம் பீரியடும் ட்விட்டர் அக்கௌண்ட்ல யூடியூப் தரப்புல அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, குறிப்பிட்ட அக்டோபர் 12ல இருந்து இந்த ஒரு விஷயம், இந்த ரூல் பார்த்தீங்கன்னா செயல்பட ஆரம்பிக்கும். அப்படி பார்த்தா எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் ஆகலாம், இல்லைனா அப் டு 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு டைம் எடுத்துக்கலாம். அப்படி அதுக்கு மேலேயும் டைம் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒரு நியூ ஃபியூச்சர் வருது அப்படிங்கிறதால நிறைய சேனல்ஸ்க்கு அவைலபிள் ஆகும் அப்படிங்கிறதால கொஞ்சம் டைம் எடுக்கலாம். கரெக்டா இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. 12 அக்டோபர் இந்த மந்த் தான், இந்த மந்த்ல அக்டோபர் மந்த்ல 12ஆம் தேதி தான் உங்களுக்கு எல்லா சேனல்ஸ்க்குமே இந்த ஒரு ரூல் அமல்படுத்த போறாங்க. அதே மாதிரி அதுக்கு அடுத்து ஒரு 1 வீக் குள்ள உங்களுடைய சேனல்லையும் 500 சப்ஸ்கிரைபர் இருந்தா கம்யூனிட்டி டேப் அப்படிங்கிற ஒரு விஷயம், நீங்க கம்யூனிட்டி போஸ்ட் அண்ட் போல் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல ஷெட்யூல் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கு. அதை பத்தின ஃபுல் டியூட்டோரியல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அந்த கம்யூனிட்டி டேப்க்கான ஃபுல் டியூட்டோரியலும் மேக் பண்ணிருக்கோம். அந்த ஒரு வீடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இது மட்டும் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த ஒரு வீடியோ ஆரம்பிக்கும் போது முக்கியமான ஒரு அப்டேட், அந்த ஒரு அப்டேட் எப்ப இருந்து வருது அண்ட் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் அவைலபிள் ஆகிறது எப்போது ஆகும் அப்படிங்கறத சொல்லணும்னு நினைச்சேன். குறிப்பிட்டு இந்த கொஸ்டினும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. அதாவது அவங்களுடைய நேமையும் சொல்லி சைட்லயும் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். அதாவது வேல்டு டெக் தமிழ் அப்படிங்கிறவங்க தான் கேட்டிருந்தாங்க. அதாவது பாத்தீங்கன்னா ப்ரோ, எனக்கு இப்போ 600 சப்ஸ்கிரைபர் இருக்கு, டுமாரோ கம்யூனிட்டி டேப் எனேபிள் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. நாளைக்கு உங்களுக்கு எனேபிள் ஆகாது, பட் கண்டிப்பா பாத்தீங்கன்னா அக்டோபர் 12க்கு அப்புறம் ஒரு 1 வீக் குள்ள உங்களுக்கு கண்டிப்பா எனேபிள் ஆகிடும். ஸோ கிளியரா உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ 1 by 1 என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஜாஸ்மின் ஸ்பீச் தமிழ் அப்படிங்கிறவங்க எவ்வளவு மினிட்ஸ் வீடியோ போட்டா வாட்ச் டைம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எவ்வளவு மினிட்ஸ் நீங்க போட்டாலுமே வாட்ச் ஹவர்ஸ் கவுண்ட் ஆகும். அது இன்க்ளூடிங் நீங்க 1 மினிட்டுக்கு பிலோவா பண்ணாலும் வரும். என்ன பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்க ஷார்ட் வீடியோஸா மேக் பண்றீங்க அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் அந்த ஷார்ட் ஸ்பீட்ல போகிறப்ப வாட்ச் ஹவர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கொஞ்சம் அஃபெக்ட் பண்ணும். ஸோ மற்றபடி பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா லேண்ட்ஸ்கேப்ல தான் எல்லா வீடியோமே ஷூட் பண்றேன் அப்படின்னு சொன்னா எவ்வளவு மினிட்ஸ்ல ஆனாலும் நீங்க வீடியோஸ் மேக் பண்ணலாம். கண்டிப்பா அது பிரச்சனையே கிடையாது. இது மட்டும் தான், இதை தவிர்த்து பெரிய பிரச்சனைகள் எதுவுமே இல்லை. அதே சமயம் பாத்தீங்கன்னா வாட்ச் ஹவர்ஸ்ல சில இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ராஜா டெக் வாட்ச் ஹவர்ஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்லயும் மோர் டீடைல்ஸ்க்கு அந்த ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவதா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா சிராஜ் அஷ்மி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ஹாய் ப்ரோ, கேன் வி ஏர்ன் மணி இன் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. கண்டிப்பா இன்ஸ்டாகிராம்லையும் ஏர்ன் பண்ண முடியும். பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா வீடியோஸ் பிளே ஆகி அதில் அட்வர்டைஸ்மெண்ட் பிளே ஆகிற மாதிரி அந்த மாதிரியான ஏர்னிங்ஸ் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் பாத்தீங்கன்னா பெய்டு ப்ரொமோஷன், ஸ்பான்சர்ஷிப் மாதிரியான விஷயங்கள்ல நல்லாவே ஏர்ன் பண்ணலாம். அதுவும் குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்கணும். ஓரளவுக்கு உங்களுடைய இன்ஸ்டா இல்லைனா ஃபேஸ்புக் இல்லைனா யூடியூப் ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ரீச் ஆகிடுச்சு அதிகமா அப்படிங்கிற ஒரு பட்சத்துல கண்டிப்பா அது மூலமா ஏர்ன் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுல இன்ஸ்டாகிராம்ல கண்டிப்பா இந்த பெய்டு ப்ரொமோஷன், ஸ்பான்சர்ஷிப் மாதிரியான விஷயங்கள்ல ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் பாத்தீங்கன்னா தமிழன் ரிங்டோன்ஸ் அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ப்ரோ, யூடியூப்ல மானிடைஸ் ஆகி எலிஜிபிள் ஆகி எத்தனை நாளுக்கு அப்புறம் ரெவென்யூ வரும் அப்படிங்கிற மாதிரி ப்ளீஸ் ரிப்ளைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் பாத்தீங்கன்னா நீங்க மானிடைசேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுடைய சேனல்ல எல்லா வீடியோஸ்லையுமே இனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த இனேபிள் பண்ண நேரத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஜஸ்ட் அதற்கான ரெவென்யூஸ் ஜென்ரேட் ஆகும். ஏர்ன் பண்ணக்கூடிய ஏர்னிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 1 டே டிலே ஆகி உங்களுக்கு அப்டேட் ஆகும். நீங்க இனேபிள் பண்ணி அது கிரீன் ஐக்கான்ல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு அடுத்து நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்க கண்டினியூஸா உங்களுடைய கண்டென்ட்ல ஃபோக்கஸ் பண்ணாலே போதும், ஏர்னிங்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது நீங்க மானிடைசேஷன் இனேபிள் பண்ணிட்டீங்க உங்களுடைய குறிப்பிட்ட ஒவ்வொரு வீடியோக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திலே ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு அடுத்து தான் நம்ம லாஸ்டா பார்க்கக்கூடிய கொஸ்டின், அதாவது பாத்தீங்கன்னா மிஸ்பா YPM சாங்ஸ் அண்ட் மெசேஜ் அப்படிங்கிறவங்க ஜஸ்ட் இந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்றதுல சில கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது இது ஒரு 1 வீக்ல நம்ம பண்ணலன்னா ஏதாவது ப்ராப்ளம் வருமாங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நம்ம யூடியூப்ல அந்த ஆட் பேங்க் அக்கௌண்ட் ஆப்ஷனுக்குள்ள போன உடனே அவங்க சொல்லக்கூடிய விஷயம், when your earnings reach the payment method selection threshold அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு you can select அந்த பேமெண்ட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது குறிப்பிட்டு உங்களுடைய டிசிஷன் தான். நீங்க $100 ரீச் பண்ண உடனே அந்த மந்த்
மந்தே எனக்கு வந்தாகணும் அப்படின்னு சொன்னா நீங்க குயிக்கா ஆட் பண்ணிக்கிறது நல்லது. இல்ல எனக்கு கொஞ்சம் பொறுத்து வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணாமலே வச்சிருக்கலாம். ஸோ எந்தவித பிரச்சனையுமே இல்லை. இந்த ஒரு வீடியோ இதுக்காக தான் கைஸ் மேக் பண்ணேன். மேக்ஸிமம் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோல தான் கைஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. கேள்வி மட்டும் ஏதாவது இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல லைக் பண்ணுங்க. ஃபைனல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரி எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும் கைஸ். அண்ட் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துலயுமே ராஜதுரை அஃபிஷியல் அப்படிங்கிறத என்னோட ஐடி. எல்லா ஐடியோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் கைஸ் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கு நன்றி. பை பை. See you. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.